திருமணம் என்று சொல்லுவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டித் தந்த அழகான மிக உன்னதமான அற்புதமான ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அது அந்த சுன்னத்தான அமலிலே சுன்னத்தான விடயத்திலே எதற்காக வேண்டி இறைவனின் சாபத்தை கலக்குகிறீர்கள்? கல்யாண வைபவங்கள் வந்துவிட்டால் பெண்கள் செலவழிக்கும் செலவுகளை நீங்கள் உணர்ந்தது உண்டா? சிந்தித்து பார்த்தது உண்டா? மேக்கப்புக்காக அவர்கள் செலவழிக்கும் செலவீனங்கள் எவ்வளவு? வாசனை திரவியங்களுக்காக அவர்கள் செலவழிக்கும் செலவீனங்கள் எவ்வளவு? அவர்களினுடைய அழகை மேம்படுத்துவதற்காக வேண்டி அழகு சாதன பொருட்களுக்காக அவர்கள் செலவழிக்கும் செலவீனங்கள் எவ்வளவு என்று நீங்கள் உணர்ந்தது உண்டான வீடுகள் என்று சொன்னால் இன்றைக்கு கடங்கார வீடுகளாக மாற்றப்பட்டு விட்டன. கல்யாண செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று நாங்கள் யகூதியர்களினுடைய திட்டங்களை, யகூதியர்களினுடைய கலாச்சாரத்தை கையில் எடுத்து விட்டோம். சிந்தனையுடன் நடந்து கொள்ளுங்கள். சமுதாயத்துக்காக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கல்யாண செலவுகளை குறைப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவர்களும் நினைத்தால் மாத்திரம்தான் முடியுமே ஒழிய இதை நினைத்தவுடன் செய்துவிடவும் முடியாது. அவ்வளவு இலேசான காரியமும் அல்ல. அந்த அளவுக்கு கல்யாண செலவீனங்கள் எங்கள் சமுதாயத்துக்குள்ளே ஊடுருவி விட்டது என்பதை மறந்து விடாதீர்கள்.